வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல் டாக்டர் ஐசர் கணேஷ் தயாரிப்பில் வருண் நடிக்கும் கௌதம் வாசுதேவ் மேனனின் ஜோஸ்வா இமை போல் காக்க மார்ச் 1 முதல் திரையரங்குகளில். எங்க வாழ்க்கையே போயிடுச்சு, எல்லாத்துக்கும் அவர்தான் காரணம். கணவன் செய்த காரியம், கதறி துடித்த மனைவி, கோவையில் நடந்த அதிர்ச்சி சம்பவம். தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களில் உள்ள கலெக்டர் அலுவலகங்களில் ஒவ்வொரு திங்கட்கிழமை அன்றும் மக்கள் குறைதீர்க்கும் கூட்டம் நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் கோவை மாவட்டத்தில் உள்ள ஆட்சியர் அலுவலகத்தில் குறைதீர்க்கும் கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட கலெக்டர் கிராந்திகுமார் பாடி தலைமையில் நடந்த இந்த கூட்டத்தில் மாவட்ட வருவாய் அலுவலர் உள்ளிட்ட ஏராளமான அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். அப்போது கலெக்டர் அலுவலகத்திற்கு வந்த ஏராளமான பொதுமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் ஆகியோர் தங்களுடைய குறைகளை மனுக்களாக எழுதி வந்து மாவட்ட ஆட்சியர் மற்றும் அதிகாரிகளிடம் அளித்தனர். அப்படி இருக்கையில் கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு தம்பதி தங்களுடைய உடம்பில் டீசலை ஊற்றிக்கொண்டு தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டனர். ஒரு கணம் இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அக்கம் பக்கத்தினர் என்ன செய்வது என தெரியாமல் திகைத்து போயிருந்தனர். அப்போது அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினர் அந்த தம்பதியை தடுத்து நிறுத்தி அவர்கள் மீது தண்ணீரை ஊற்றினர். அந்த நேரத்தில் அவர்கள் பிஓ கனகராஜ் ஒழிக என கண்ணீருடன் கோஷம் போட்டு கொண்டிருந்தனர். இதனால் அந்த இடம் முழுக்க பரபரப்பாக மாறியது. வாழ்க்கையே போகுது சார். எதுக்கு சார் நடக்கணும்? என்னோட வாழ்க்கையை பறிச்சு ஜீவா சார். எதற்காக இந்த தம்பதி தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டனர்? பிஓ கனகராஜிற்கும் இவர்களுக்கும் என்ன சம்பந்தம் என பல்வேறு கேள்விகள் எழுந்தன. இந்நிலையில் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்ட தம்பதியை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டனர். அப்போது போலீஸ் விசாரணையில் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்ட நபர் கோவை மாவட்டம் புளியகுளம் பகுதியைச் சேர்ந்த முருகேசன் என்பது தெரிய வந்தது. இவர் அதே பகுதியில் உள்ள விநாயகர் கோவிலில் கணக்காளராக பணிபுரிந்து வந்துள்ளார். இதற்கிடையில் அங்கு செயல் அலுவலராக இருக்கும் கனகராஜ் என்பவருக்கும் கணக்காளர் முருகேசனுக்கும் பணி சம்பந்தமாக மோதல் ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. இத்தகைய சூழலில் செயல் அலுவலர் கனகராஜ் சம்பந்தப்பட்ட கோயிலின் கணக்காளர் பணியை முருகேசனுக்கு கொடுக்காமல் வேறொரு தற்காலிக ஊழியரை வைத்து பணியமர்த்தியுள்ளார். அது மட்டுமின்றி முருகேசனுக்கு கொடுக்க வேண்டிய 2 மாத சம்பளத்தையும் கொடுக்காமல் தொடர்ந்து இழுத்தடித்து வந்துள்ளார். ஒரு கணம் இதனால் பாதிக்கப்பட்ட முருகேசனின் குடும்பம் தங்களுடைய பிள்ளைகளை கவனித்துக் கொள்ள முடியாமல் பல்வேறு துன்பங்களுக்கு ஆளாகியுள்ளது. இந்நிலையில் இதற்கெல்லாம் காரணமான செயல் அலுவலர் கனகராஜ் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்காக முருகேசனும் அவரது மனைவியும் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. தற்போது மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் அரங்கேறிய இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. என்ன தமிழ் சட்டை எல்லா ரெண்டு வருஷம் சம்பளம் தரல. சம்பளம் தரவே வாழ்வாதாரம் எப்படி குழந்தைக்கு ஃபீஸ் கட்டல, வாடகை கொடுக்கல. நான் எப்படி சார் வாழ முடியும்? ஆமாங்க சார், நீங்க கோயில் ஸ்டாஃபுங்க சார். நான் நீங்க எங்க வேலை செய்றீங்க? புலிகுள மாரியம்மன் பத்திட்டாரு கோயிலுங்க சார். உங்க பேரு? முருகேசன் சார். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.